ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரேஷன் கடை துவரம்பருப்பு கருப்பு உளுந்து வச்சு ஒரு ஹெல்த்தியான ருசியான அடை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பேட்டை அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப்பு துவரம்பருப்பு, ரேஷன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பாசிப்பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு. நான் எடுத்திருக்க அளவு எல்லாமே சமமாக எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். பாருங்கள், நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் ஊறட்டும். மூடி போட்டுடலாம். இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ அதே அளவு எடுத்து தோல் உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை கழுவிட்டு இதையும் அதே மாதிரி ஊற வைக்க போகிறோம். அது காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச வத்தல் எடுத்திருக்கேன். அதையும் தண்ணியில் ஊற போட்டுடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். இதை இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வத்தலை போட்டுருவோம். ரெண்டாவது கருப்பு உளுந்து, அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு அதையும் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அந்த ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றி அரைக்காதீங்க, சும்மா கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. இட்லி பதத்துக்கு இருந்தால் போதும் இந்த மாவு. பாருங்கள், இப்போ இது கூட நான் ரவை, துவரம்பருப்பு எடுத்த அதே கிண்ணத்தில் தான் ரவையும் எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மிக்சியில் கழுவுன தண்ணி அதையும் இது கூட கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோம். பாருங்கள், கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இது கூட உப்பும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஏன்னா நிறைய நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, 4 வகை பருப்பு, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் கட்டாயம் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் எப்பயுமே அரைக்கும்போது சோம்பு போட மாட்டேன், லாஸ்ட்டில் தான் போடுவேன். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்காய் துருவலும் நம்ம துவரம்பருப்பு எடுத்த அளவுலையே போட்டுக்கலாம். இந்த சோம்பு ஏன் லாஸ்ட்டில் சேர்க்கணுங்கிறேன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் அரைக்கும் போதுமே லாஸ்ட்டில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துருவேன். இன்றைக்கி தனியாக இது கூட சேர்க்குறேன். இப்போ ஒரு கடாயில் தடவி விட்டுட்டு, ஒரு துணியோ இதை வச்சு தடவி விட்டுட்டு நம்ம இந்த மாவு ஒரு கரண்டி எடுத்து நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்க்காதீங்க. இப்போ ஒரு ஸ்பூனில் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைகளுக்கு நெய் விட்டு கூட செஞ்சு கொடுக்கலாம், தேங்காய் நெய்யும் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும், எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் பார்க்கும்போதே சாப்பிட தோணுது. இந்த அடைக்கு நமக்கு சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவைப்படாதுங்க, அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்கும். தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம், சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 4 வகை பருப்பு, அதனால் ரவையும் சேர்த்ததுனால நல்லா முருகலாக இருக்கும். பாருங்கள், திருப்பி எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். டிஃபன் இல்லையா, இட்லி, தோசை, இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரேஷன் கடை துவரம்பருப்பு கருப்பு உளுந்து அடை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.